உறவுகளுக்கு வணக்கம். பாஜக எம்எல்ஏக்கள் 3 பேர் திடீர் ராஜினாமா என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் திடீரென்று தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் நியமன எம்எல்ஏக்கள் 3 பேர் உள்ளனர். அதாவது புதுச்சேரி யூனியன் பிரதேசம் என்பதால் 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளதால் 3 எம்எல்ஏக்கள் ஆளுநர் பார்த்து நியமிப்பதற்கு அதிகாரம் உண்டு. ஆளுநர் மத்திய அரசை சார்ந்தவராக இருப்பதால் மத்தியில் ஆளும் பாஜகவின் பரிந்துரைப்படி பாஜக பரிந்துரை செய்யும் நபர்களை, புதுச்சேரி மாநிலத்தை சார்ந்த பாஜக நபர்களை நியமன எம்எல்ஏக்களாக நியமிக்க ஆளுநருக்கு அதிகாரம் உண்டு. அதன்படி 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் திமுக என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றது. பாஜகவை சார்ந்த 3 பேர் நியமன எம்எல்ஏக்களாக நியமிக்கப்பட்டனர். அந்த 3 நியமன எம்எல்ஏக்கள் நேற்று திடீரென்று தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். தேசிய தலைமையின் அறிவுறுத்தலின்படி ராஜினாமா செய்துள்ளனர். இதற்கு காரணம் அந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பணியை சரிவர செய்யவில்லை என்று கூறப்படுகிறது. ஆகவே வருகிற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பாஜகவை சார்ந்த வேறு 3 பேர் நியமன எம்எல்ஏக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் பாஜக எம்எல்ஏக்களாக பொறுப்பேற்பார்கள். ஆகவே சட்டசபையில் சரியாக செயல்படாத பாஜகவை சார்ந்த நியமன எம்எல்ஏக்கள் 3 பேர் தேசிய தலைமை அறிவுறுத்தலின்படி நேற்றைய தினம் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த வேறு 3 பேர் பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் நியமன எம்எல்ஏக்களாக பொறுப்பேற்பார்கள்.